தமிழ்நாட்டில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். விருதுநகரில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாவட்ட அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழு அளவில் பெற்ற பின் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது என்றும் கூறினார். எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக. கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் 40% பணத்தை மாநில அரசு கொடுத்தாலும் 60% பணத்தை மத்திய அரசு தராததால் மாணவர்களுக்கான கட்டணத்தை வழங்க முடியாத சூழல் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். லண்டன் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்குள்ள தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஜெர்மனி சென்ற முதலமைச்சரின் முன்னிலையில் 7,020 கோடி ரூபாய் மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் அங்கு அந்நாட்டு அமைச்சர் அதிகாரிகளை முதலமைச்சர் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து லண்டன் சென்ற முதலமைச்சரை லண்டன் வாழ் தமிழர்கள் வரவேற்றனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அங்குள்ள தமிழர்களின் அன்பால் கடல் கடந்தும் சொந்த ஊரில் இருப்பதைப் போல் உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். இப்படி காவலர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி தாக்கிய இடம் சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளி. LNT கப்பல் கட்டக்கூடிய நிறுவனம் மற்றும் துறைமுகம் அனல்மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தங்கியுள்ளனர். இதில் உத்தரப்பிரதேச சேர்ந்த 35 வயது அமரேஷ் பிரசாத் மதுபோதையில் மாடியில் ஏறிய போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரவில்லை என்று குற்றம் சாட்டியவர்கள் தங்களின் குடியிருப்புகளை அவர்களே அடித்து உடைத்தனர். பாதுகாப்புக்காக வந்த காவலர்கள் மீதும் கற்களை வீசிய நிலையில் 10 காவலர்கள் காயமடைந்தனர். காவலர்களின் வாகனமும் சேதமடைந்தது. இதையடுத்து கண்ணீர் புகைகுண்டு வீசியும் தடியடி நடத்தியும் வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்புக்குள் காவல்துறையினர் விரட்டினர். இந்நிலையில் இது தொடர்பாக 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.6 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னைக்கு வந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வடமாநில இளைஞர்கள் 2 வந்தனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 டெல்லி அல்லது மும்பைக்கு செல்லாமல் சென்னைக்கு வந்ததால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் 2வரையும் விசாரணை செய்து அவர்கள் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 620 கிராம் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2வரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சர்வதேச போதை கடத்தும் கும்பலுக்காக கூலிக்காக சென்றது தெரியவந்தது. மேலும் இவர்களைப் போல மும்பை மற்றும் டெல்லிக்கு போதைப் பொருட்களை 2 கடத்தி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் ஒருவரும் டெல்லி விமான நிலையத்தில் நைஜீரிய இளைஞரும் கைது செய்யப்பட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் யாசகரை தாக்கிய புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். இதையொட்டி ஸ்ரீரங்கம் நகர் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீரங்கம் கோவிலில் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் யாசகர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். அப்போது கோவிலில் இருந்த ஆதரவற்ற முதியவர் ஒருவரை காவலர்கள் வெளியேற்றும் போது காலால் எட்டி உதைத்தும் அடித்தும் தரதரவென எடுத்துச் சென்றனர். முதியவரை காவலர்கள் தாக்கும் காட்சிகள் வெளியான நிலையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் மணிகண்டன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். தனது ஆதரவாளர்களுடன் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த பேட்டிதான் இது. கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை என செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. அதன் பிறகு செங்கோட்டையன் அமைதி காத்து வந்த நிலையில் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக அறிவித்தார். செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். செங்கோட்டையன் எது குறித்து பேசப் போகிறார், என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளது. திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தங்கம் தென்னரசு 40 திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் மத்திய அரசிடம் உரிய நிதி பங்களிப்புக்காக 37 திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் 64 திட்டங்கள் அரசால் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். டெக்ஸ்டைல்ஸ் முதல்ல நமக்கு மிகப்பெரிய இது டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஜெம்ஸு, சில காம்பனன்ட்ஸு, இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இது. நமக்கு பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். தமிழ்நாடு வில் பி அட் தி ரிசீவிங் எண்ட். எனவே இதற்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இடத்தை கேட்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி தளர்வுகளால் மாநில அரசுகளுக்கு எந்தவித நிதி பாதிப்பு ஏற்படக்கூடாது என வலியுறுத்தியதாக அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய் சொல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் 4வது கட்ட பரப்புரையை திங்கட்கிழமை மதுரை மாவட்டத்தில் தொடங்கினார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மதுரை மேலூரில் தொண்டர்கள் மத்தியில் பேசியவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம், தீபாவளிக்கு சேலை, இருசக்கர வாகன மானியம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிச்சாங்க. அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் ஒரு பச்சை பொய்ய தமிழ்நாடு முழுவதும் பேசி வர்றாங்க. அப்படியே நிறைவேற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒத்தக்கடையில் பேசியவர் கொரோனா காலத்திலும் 60,000 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை அதிமுக அரசு ஈர்த்ததாகவும் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் ஜெர்மனி சென்று ஸ்டாலின் போட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திருப்பூரில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் ஆயத்த ஆடைத்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து திருப்பூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடுத்தர தொழில்களையும் பாதுகாப்போம் பாதுகாப்போம். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வரி விதிக்கும் முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்றார். மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து திருப்பூரை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றினால் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு யோகிதை உள்ளவர்கள். ஏற்றுமதி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டார். டொனால்டு டிரம்ப் மோடிக்கு தண்டனை, மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியால் ஆதரிக்கப்பட்ட ட்ரம்ப் விதித்த வரியால் டாலர் சிட்டியான திருப்பூர் தவிப்பதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போராட்டம் வெற்றியடைந்துள்ளதாகவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரதமர் மோடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
மாநகராட்சி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக SP வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. SP வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என கூறி அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதாரங்களை சேகரித்தால் அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரலாம் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அனுமதி அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் IAS அதிகாரிகளான KS கந்தசாமி, K விஜயா கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தனது தாயை எதிர்க்கட்சியினர் அவமதித்து விட்டதாக வேதனைப்பட்ட பிரதமர், வரி விதிப்பு மாற்றங்கள் தொடர்பாக நடைபெறும் GST கவுன்சில் கூட்டம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தனது தாயை அவதூறாக பேசியதை தாம் மன்னித்தாலும் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் உரிமை பேரணியின் போது சிலர் பிரதமர் மோடியின் தாய் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரை எதிர்த்து பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். பீகாரில் நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தனது தாயை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாய்மார்களையும் அவமானப்படுத்தி இருப்பதாக கூறினார். மேலும் தாய்மார்களின் தியாகத்தை பணக்காரர்களான காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி பேசும்போது பீகார் மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் கண்ணீர் வடித்தார். அங்கிருந்த பெண்களும் அழுதனர். 175 பொருட்கள் மீதான வரியை குறைப்பது தொடர்பாக GST கவுன்சில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளது. தற்போது 4 அடுக்குகளாக உள்ள GST வரி விகிதங்களை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றுவது தொடர்பாக இன்றும் நாளையும் ஆலோசிக்கப்பட்டு முடிவெட்டப்பட உள்ளது. அதில் ஆயுள் காப்பீட்டிற்கு செலுத்தும் தொகைக்கான GST ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் TV, AC, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கான GST வரி 18 விழுக்காடாக குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. 2 அடுக்குகளாக GST மாற்றப்பட்டாலும் ஆடம்பர மற்றும் உடல்நலத்திற்கு கேடான பொருட்களுக்கு 40 விழுக்காடாக GST அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், காலணிகள், உரம், ஷாம்பு, சோப்பு, பற்பசை உள்ளிட்டவை மீதான வரி 12 மற்றும் 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொள்ள உள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் உதம் சிங் நகர் மாவட்டத்தில் உள்ள கத்திமா நகரில் கனமழை பெய்த நிலையில் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. பஞ்சாபில் சட்லஜ் ஆற்றில் வினாடிக்கு 2.5 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பெரோஸ்பூரில் சட்லஜ் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்காளாகியுள்ளனர். அமிர்தசரஸில் சக்கினலா என்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஜக்தல்பூரில் சபரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த நபரை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் ஷெனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சலால் அணையில் இருந்து முன்னெச்சரிக்கையாக அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டது.
பஞ்சாபில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிராக்பூர் பகுதியைச் சேர்ந்த பெண் தந்த பாலியல் புகாரின் பேரில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ரா கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே திருமணமான ஹர்மீத் தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரை அடுத்து எம்எல்ஏ பதன் மஜ்ராவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் அவர் போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பித்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக வெள்ள பாதிப்பை ஆளும் ஆம் ஆத்மி அரசு சரியாக கையாளவில்லை என்று பதன் மஜ்ரா குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் டெல்லியிலிருந்து ஆம் ஆத்மி தலைமை பஞ்சாபை ஆட்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இப்படி சொந்த கட்சியின் ஆட்சியையே அவர் விமர்சித்து வந்த நிலையில் பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தனது உடல்நிலை குறித்து விளக்கமளித்த ட்ரம்ப் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தை புரட்டி போட்டு வெள்ளம் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். தனது உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் தவறானவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொது வழியில் தோன்றவில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்கவில்லை. இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்துவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கடந்த வாரத்தில் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். Really? I didn't see that. You know, I have heard, it's sort of crazy, but last week I did numerous news conferences, all successful. They went very well, like this is going very well. And then I didn't do any for 2 days, and they said there must be something wrong with him. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சில மாதங்களாக பொதுவெளியில் தோன்றாத போது அவர் குறித்து தவறாக கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். மேலும் அமெரிக்க விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்தை கொலராடோவிலிருந்து தனது முந்தைய ஆட்சிக் காலத்தில் இருந்த அலபாமாவுக்கே மாற்ற உள்ளதாக அவர் அறிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் தனது வரி விதிப்பு நடவடிக்கை நியாயமானது என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்தார். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளின் மேற்கூரைகளில் தவித்து வருபவர்களை ட்ரோன்கள் மூலம் கண்டறியும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டதால் முல்தான் மற்றும் ஜாங் மாகாணங்கள் வெள்ளக்காடுகளாக மாறியுள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கிய நிலையில் மக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். இதுவரை 850 பேர் உயிரிழந்த நிலையில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பலரும் தங்களது வீடுகளின் மேற்கூரைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்டறிந்து மீட்பதற்காக ட்ரோன்களை மீட்புப் படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். மக்களை தங்க வைப்பதற்காக 1000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களை அமைத்துள்ளதாக பஞ்சாப் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. அந்நாட்டின் ஜலாலாபாத் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி 6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் பெரும்பாலான வீடுகள் களிமண் கற்கள் மரக்கட்டைகளால் கட்டப்பட்டிருந்த நிலையில் பயங்கர நிலநடுக்கத்தால் அவை சரிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி 1400க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கும் நிலையில் 3 நாட்களாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி தொடங்கிய பின் நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இதுவாகும். இதுவரை தாலிபான் ஆட்சியை ரஷ்யா மட்டுமே அங்கீகரித்திருக்கும் நிலையில் சர்வதேச உதவியை தாலிபான் கோரியுள்ளது. இந்தியா, இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் அவசரகால மற்றும் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளன. வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறப்படும் படகை அமெரிக்கா சுட்டு வீழ்த்திய காட்சிகளே இவை. வெனிசுலா மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது.
அந்நாட்டைச் சேர்ந்த படகு ஒன்றை நடுக்கடலில் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ட்ரெண்டி அரகுவா போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் படகை தனது உத்தரவின்படி அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தார். மேலும் இந்த கும்பல் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மத்ரோவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், கொலைகள், போதைப்பொருள் கடத்தல், வன்முறை, தீவிரவாத செயல்களில் இந்த கும்பல் ஈடுபட்டு வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அமெரிக்காவுக்குள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வர முயற்சித்தது தெரியவந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும், இதில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் தங்கள் நாட்டு படையினருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை என்று இயக்குநர் வசந்தபாலன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். விஜய் ஆண்டனி தயாரித்து வரக்கூடிய பூக்கி திரைப்படத்தை இயக்குநர் கணேஷ் சந்திரா இயக்கி வருகிறார். படப்பிடிப்பு பணிகள் தொடங்கி 20 நாட்கள் ஆன நிலையில் நுங்கம்பாக்கத்தில் பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குநர் வசந்தபாலன் விஜய் மாநாட்டில் பங்கேற்ற இளைஞர்கள் குறித்து மறைமுகமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க. காலையில இருந்து வெயில்ல கருகி சாகுறாங்க, மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்துல கவரா தவறிட்டோம், அவங்கள அரசியல் படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமால தொடர்ந்து பதிவாகவே இல்லை. நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, இயக்குநர் பாண்டிராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.